ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரசாரமான சிக்கன் பெரட்டல் எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, சோம்பு, கொத்தமல்லி, எண்ணெய், அப்புறம் நம்ம தேவைக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு, கறி மசாலா, தனி மிளகாத்தூள், இது மூணையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிப்போம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வேகிறதுக்கு. இப்போ காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா பிடிக்கலன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, காஞ்ச மிளகா சேர்க்குறப்போ ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் வரும். பச்சை மிளகா சேர்க்குறப்போ வேறு டேஸ்ட் வரும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வேக வச்சுட்டு மீதி பொருட்களை சேர்த்துக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி அவிய வைக்க போகிறோம். சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வந்து அந்த தண்ணியிலேயே அது அவியும். அது வரைக்கும் நல்லா நம்ம அவிய வைக்க போகிறோம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா தண்ணி விட்டு சிக்கன் நல்லா அவிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது வந்து நம்ம கறித்தூள் எல்லாம் போட்டு நம்ம இதை நல்லா வத்த வைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கறி மசாலா தூள், இறைச்சிக்கு போடுற எந்த தூள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம், அது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்கும், அதனால கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போடுறேன். ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகா நிறைய போட்டிருக்கோம், அதனால் காரம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா திறந்தே அவிய வைங்க. ஏன்னா தண்ணி நிறைய இருக்கிறதுனால இப்போ திறந்தே அவிய வச்சாதான் தண்ணி நல்லா வற்றி சுருண்டு வரும். குழம்பு நல்லா வத்தி வருது. நல்ல திக்கான ஒரு கிரேவி இருக்குது. நம்ம இதுக்கு தண்ணியே ஊற்றலை, நம்ம மூடி அவிய வச்சதுனால சிக்கனில் இருக்கிற தண்ணி விட்டு இவ்வளோ கிரேவி வந்திருக்கு நம்மளுக்கு. இன்னும் உங்களுக்கு திக்காக கிரேவி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அப்படி உங்களுக்கு இதே போதும்னா இதோட நீங்கள் கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொரியாண்டர் தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். கிளறிட்டு
சுவையான திக்கான சிக்கன் கிரேவி ரெடி. திக்கான சிக்கன் கிரேவி. இப்போ நாங்கள் இதை லெமன் ரைஸோடு சாப்பிட போகிறோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. God bless you.